நம்ம உதயநிதி போறாருன்னா ரோட்ல போறாருன்னா ரோட் சைடு லெஃப்ட் ரைட் பாக்குறாரு, எவனுமே மதிக்கல. இப்ப கூட நேத்து கூட பாருங்க, வெள்ளூர்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு, யாரா ஓடி வந்து பாக்காங்க, எங்க தலைவர் வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம், அன்னைக்கு வெள்ளூர முடங்கி போயிடும். அது எனக்கு புரியல. எல்லாம் ரோட் ஷோனா சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. ரோட் ஷோனா மக்கள் இருக்கணும், வெறும் ரோட்ல போற ரோட் ஷோ கிடையாது. எப்படி எல்லா கட்சிகளுக்கும் சமமா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்குங்க. நமக்கு மட்டும் ஒரு நாளுக்கு முன்னாடி தருவாங்க. ஆனா திமுக மட்டும் தன்னுடைய புள்ள ரோட் ஷோ போலாம், அவரு ரோட் ஷோ போலாம். அது எனக்கு புரியல. எல்லாம் ரோட் ஷோனா சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. ரோட் ஷோனா மக்கள் இருக்கணும், வெறும் ரோட்ல போற ரோட் ஷோ கிடையாது. இந்த உதயநிதியில ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு, அது நம்ம பசங்க மீம்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வெறும் ரோட்ல அப்படி கை கும்பிட்டு இருக்க, லெஃப்ட்லயும் ஆளுக்கான ரைட்லயும் ஆளுக்கணும். யாரை பார்த்து இந்த பூனை வந்து சூடு போட்டுக்குமே, புளிய பார்த்து எப்ப பார்த்தாலும் நம்ம தலைவர் பண்றதையே பார்த்து பண்றது. அவர் ஏர்போர்ட் வரணும்னா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க, உடனே இவங்களும் ஏர்போர்ட் வரணும்னா கூட்டம் வரணும். நம்ம உதயநிதி போறாருன்னா ரோட்ல போறாருன்னா ரோட் சைடு லெஃப்ட் ரைட் பாக்குறாரு, எவனுமே மதிக்கல. இப்ப கூட நேத்து கூட பாருங்க, வெள்ளூர்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு, யாரா ஓடி வந்து பாக்காங்க, எங்க தலைவர் வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம், அன்னைக்கு வெள்ளூர முடங்கி போயிடும். ஸ்பீச்சை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் புல்லரிக்குது. ரைட்டு லெஃப்ட்டு எல்லா சைடும் அடி திமுகவை போட்டு பிறந்துட்டாங்க. தன் விஜய் அவர்களும் திமுக வந்து ஆஷாலாம் பேசலை, சைலண்டாகவே அவருடைய பதில் அவர் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் ஏன்னா கரூர் விஷயத்துக்கப்புறம் நிறைய பேர் நிறைய சொன்னாங்க இல்லையா, அது எல்லாத்துக்குமே ஆன்சர் அவங்க வந்து இப்போ ஆதோஜனாக இருக்கட்டும், நம்ம தலைவர் விஜய் இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய இதுதான் ஆன்சர். இந்த ஆனால் நீங்கள் கதைக்கக்கூடா, இதாண்டா நாங்கள் இப்படி தான், எங்கள் பக்கம் மக்கள் இருக்காங்க, நீங்கள் நல்லா பெரிய ஆள் அப்படின்ற விஷயத்த வந்து, அதாவது ஒரு சில பேர்லாம் வந்து வாழ்க்கையே பேசுவாங்க, கத்தி கத்தி பேசுவாங்க, தொண்டை வலிக்கு பேசுவாங்க, மக்கள் அவங்க கண்டிக்க மாட்டாங்க. நம்மளால் அப்படி கிடையாது. வந்தால் சிம்பிளாக அடிச்சுட்டு மக்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு. கண்டிப்பாக விஜய் சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்கு தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. 2026 கண்டிப்பாக டிவிகே. ஏன்னா டிவிக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டை வந்து இன்னும் அதிகமாக்கிட்டாங்க.